வணக்கம் தீபிகா. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தண்ணீரை திறந்து விட்டுள்ளார். காவிரி டெல்டா பாசனத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் அணையில் இருக்கும் தண்ணீர் அளவை பொறுத்தும் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் வேறுபடும். ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணையானது ஜனவரி 28ஆம் தேதி மூடப்படும். இந்த காலகட்டத்தில் 330 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி சுமார் 16.50 லட்சம் ஏக்கரில் குறுவை, சம்பா, தாளடி என முப்போக பயிர்கள் விளைவிக்கப்படும். பாசன பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்து பாசன தேவை குறையும். மேட்டூர் அணையில் ஊரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் கடந்த ஆண்டு வழக்கமாக நடைமுறைப்படி ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஜூலை 28ஆம் தேதி முதலே டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து அதிகரித்தது. கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி மேட்டூர் அணை நீர்மட்டம் 100 அடியாக உயர்ந்தது. அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 232 நாட்களை கடந்து நீர்மட்டம் 100 அடிக்கு மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. மேட்டூர் அணையின் தற்போது நீர்மட்டம் 114 அடியாக கலந்துள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934ஆம் ஆண்டு தொடங்கி ஊரிய தேதியான ஜூன் 12ஆம் தேதி அன்று 19 முறை மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது. ஊரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தற்பொழுது 92வது முறையாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தண்ணீரை திறந்து வைத்துள்ளார். இதனால் காவிரி கரையோர மக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தண்ணீர் திறப்பு விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ராஜேந்திரன், மதிவேந்தன் உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக மேட்டூர் சுற்றுலா மாளிகையில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் நின்றிருந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த வழியாக சென்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் முதலமைச்சரை கண்டதும் அவருடன் நின்று அவரை பார்த்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீபிகா.